மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெண்பா தூங்கிட்டு இருக்கும்போது மல்லி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. வெண்பா எழுந்திரிச்சு பார்த்தா அங்க மல்லியம்மாவை காணோம். மல்லியம்மாவை காணமேன்னு வீடெல்லாம் தேடிட்டு இருக்காங்க வெண்பா. டடா மல்லியம்மாவை காணோம், மல்லியம்மாவை பார்த்தீங்களான்னு வெண்பா வந்து கேட்கவும் விஜய் சொல்றாங்க, இல்லையே வெண்பா நானும் பார்க்கலையே, வா பார்க்கலாம் அப்படின்னு வீடெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க விஜயும் வெண்பாவும். மல்லி வீட்டில் இல்லாத விஷயம் விஜய்க்கு தெரியல. அப்பதான் ராஜி வராங்க. இங்க பாரு விஜய், மல்லி இனிமே இந்த வீட்டில் இருக்க எனக்கு வேலை இல்லை, அதான் நான் வந்த வேலை முடிச்சதில்ல, நான் கிளம்புறேன்னு சொல்லி அவளே கிளம்பி போயிட்டாங்கிறாங்க ராஜேஸ்வரி. அவளுக்கு இனிமே இங்க என்ன வேலை? வெண்பா உனக்கு ஏதாவது வேணும்னா நான் இருக்கேன், ரஞ்சினி இருக்கா, உனக்கு எது வேணும்னாலும் எங்களை கேளு. இனிமே மல்லி இந்த வீட்டுக்கு வரவும் மாட்டா, அவ இங்க வந்து இருக்கவும் மாட்டாங்கிறாங்க ராஜி. வெண்பா கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அத்தை என்ன சொல்றீங்க? மல்லி அம்மா இந்த வீட்டு விட்டு போக மாட்டேன்னு என்கிட்ட கூட ப்ராமிஸ் பண்ணாங்களே, இனிமே எந்த கஷ்டம் வந்தாலும் இனிமே உன்னை விட்டு போக மாட்டேன்னு என்கிட்ட அவ்வளவு உறுதியா சொன்னாங்க மல்லியம்மா. வெண்பா உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு தான் மல்லி அப்படி சொல்லியிருப்பாளா இருக்கும். இந்த கஸ்டடி கேஸ் எல்லாம் முடிஞ்சதும் நான் அந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு வந்தா. வேணா உனக்கு சந்தேகமா இருந்தா உங்க டாடாவை கேட்டு பாருங்கிறாங்க. வெண்பாவும் போய் விஜய் கேட்குறாங்க, அத்தை சொல்றதெல்லாம் உண்மையா? இந்த கஸ்டடி கேஸ் முடிஞ்சதும் மல்லியம்மா வெளியில போயிடுவேன்னு சொல்லி தான் உள்ள வந்தாங்களான்னு கேட்குறாங்க. வெண்பா கேட்கும்போது மல்லியும் வீட்டில் இல்லை, இப்போ எப்படியாவது வெண்பாவை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக போய் சொல்றாங்க. மல்லியம்மாவுக்கு ஏதோ அவங்க ஊர்ல வேலை இருக்கா, அதனால கொஞ்ச நாள் வந்ததும் நான் திரும்பி போயிடுவேன்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்தாங்கங்கிறாங்க. மல்லியம்மா அப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க, நிச்சயமா என்னை விட்டு போக மாட்டாங்க. அவங்க சொல்றாங்கக்காகத்தானே நீங்க இப்படி பேசுறீங்க டாடா. ஆனா ராஜ்யத்தையும் ரஞ்சினியையும் சேர்ந்து தான் இவங்களை வெளியே அனுப்பியிருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும் மல்லியம்மா என்கிட்ட சொல்லிக்காம போகவே மாட்டாங்கன்னு வெண்பா அடம்பிடிக்க, எனக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா மல்லியம்மா நிச்சயமா எங்க இருந்தாலும் ஓடி வராங்க. அவங்கள பத்தி நீங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா டாடா? இப்ப மல்லியம்மா வீட்டை விட்டு வெளியே போய் எங்க போனாங்க, என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே தெரியலையே. ஆனா உங்களுக்கு எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா மல்லியம்மா ஓட்டோட்டமா ஓடி வந்து நிற்பாங்க. எனக்காகத்தான் இந்த வீட்டில் இருந்த கஷ்டங்கள் அத்தனையும் மல்லியம்மா பொறுத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்க மல்லியம்மா என்னை விட்டு ஏன் பிரிஞ்சு போகணும்? நிச்சயமா போயிருக்க கூடாதா? மல்லியம்மா எங்க போயிருந்தாங்கன்னாலும் சரி, நீங்க எனக்காக எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு நீங்க வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தே ஆகணும்னு சொல்றாங்க வெண்பா. வெண்பா சொன்னதை கேட்டதும் விஜய் அப்படியே கண்கலங்கி கொண்டிருக்காங்க. இதை ராஜியும் ரஞ்சினியும் பார்த்துட்டு இந்த புள்ள பேசுறதை எப்படியே இவன் மனசை மாத்திடுவா போல இருக்கு, விரட்டி விட்டுவல திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவானோ அப்படின்னு ராஜி சந்தேகத்தோட விஜய் பாக்குறாங்க. வெண்பா மல்லி மேல இவ்வளவு பாசமும் அன்பு வச்சிருக்கா, மல்லியும் வெண்பா மேல பாசம் வச்சிருக்கா. கண்டிப்பா வெண்பாவை விட்டு அவ போயிருக்க வாய்ப்பே கிடையாது. வீட்டுல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதனாலதான் மல்லி வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா. அது சொல்லிக்காம மனசு வெறுத்து போயிருக்கா. அக்காவுக்கு தான் பதில் தெரியும்னு நினைச்சு ராஜி கிட்ட கேக்குறாங்க, அக்கா மல்லி ஏதாவது சொல்லிட்டு போனாலா? எதனால வீட்டை விட்டு வெளியே போனா? நிச்சயமா உங்களுக்கு தெரியாம இருக்கு, என்ன நடந்தது சொல்லுங்க. அப்ப நடந்த பிரச்சனையா நான் திரும்பவும் மல்லிகிட்டையும் பேசல, மல்லியும் அதை பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லல. திரும்பி நான் அனுப்பி வைக்கும் போது மல்லி சந்தோஷமா தான் வீட்டுக்கு வந்தா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ நடந்திருக்கு, என்ன நடந்தது என்கிட்ட சொல்லுங்க. ராஜிகிட்டையும் ரஞ்சனி கிட்டையும் திரும்ப திரும்ப கேக்குறாங்க விஜய். எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்ல. அவ பாட்டுக்கு வந்தா, பெட்டியை எடுத்தா, துணிமணிகளை எடுத்து வச்சுக்கிட்டு அவ கிளம்பிட்டா. எங்க கிட்ட கூட சொல்லல விஜய், நீ வேணாலும் ரஞ்சனி கிட்ட கேளுங்கிறாங்க. ரஜினியை கேக்குறாங்க விஜய். என்ன நடந்தது சொல்லாம நிச்சயமா மல்லி வீட்டை விட்டு வெளியே போயிருக்க மாட்டா. ஏதாவது ஒரு பிரச்சனையினாலதான் அவ வெளியில போயிருக்கணும். நிச்சயமா வெண்பாவை விட்டு மல்லி போக மாட்டா, எனக்கு நல்லா தெரியுங்கிறாங்க விஜய். திரும்ப திரும்ப ரஞ்சனியும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. விஜய் இதை பார் விஜய், நான் தான் சொன்னேன், இப்போ அதுக்கு என்ன? என் தம்பிக்கு உன் கூட வாழ இஷ்டம் இல்லை, உன்னையும் இந்த வீட்டில் வச்சுக்க எனக்கும் இஷ்டம் இல்லை, நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் நான் தான் சொல்லிட்டேங்கிறாங்க ராஜி. அடுத்தவங்க சொத்துக்கு இப்படி ஆசைப்படுவியான்னு நான் கேட்கவும் அவளுக்கே புரிஞ்சிருச்சு. ஆமா எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை தான், நான் யாரோட காசு பணத்துக்கும் ஆசைப்படலை, நான் திரும்பி போயிடுறேன்னு சொல்லி போயிட்டா. சரி விடு விஜய், அவளை நம்ம ஒரு பொருளை தானே இந்த வீட்டில் நினச்சிட்டு இருந்தோம், அவள் வந்த வேலை முடிச்சது அப்படின்னு அவள் மனசுக்கே தோணிருச்சு, கிளம்பிட்டா. மல்லி இந்த வீட்டில் இல்லாத இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இனிமே அவள் இல்லைன்னு நினச்சிக்குவோமே, அவளை பற்றி பேசி எந்த ஒரு பிரச்சனையும் எடுத்துக்க வேண்டாம், விட்டு அடிங்கிறாங்க. அக்கா ஒரே வார்த்தையில் சொல்லிட்டீங்களே, அவளை வந்து நான் சேட்டர் மாதிரி இருக்கணும்னு தான் சொன்னேன், தூக்கி போடணும்னு ஒரு நாளும் நான் நினச்சது இல்லைக்கா. எனக்கு ஒரு பிரச்சனை மல்லி எங்க இருந்தாலும் தேடி ஓடி வந்து முன்னாடி நிக்கிறா. அது மட்டும் இல்லாம அவளை தொட்டு நான் தாலி கட்டிட்டேன். இதையெல்லாம் நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா? அவ டிவோர்ஸ்க்கு ஏதாவது அப்ளை பண்ணி இல்ல எங்க குடும்பத்துல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி கேஸ கொடுத்தானாவோ, கூப்பிட்டு விசாரிச்சாங்கன்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? ஆனா இப்ப திரும்ப திரும்ப பிரச்சனையை உண்டு பண்ணிருக்கீங்களே, இப்பதானே வெண்பாவோட பிரச்சனையே முடிஞ்சிருக்கு. இனிமேலாவது நிம்மதியா சந்தோஷமா நம்ம பொண்ணு கூட இருக்கலாம்னு நினைச்சேன். இனிமே நிம்மதியா வெண்பா கூட இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப மல்லியை வீட்டை விட்டு வெளியே துரத்தி இப்ப புது பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டீங்களாக்கா? நீங்க தான் எனக்கு ரோல் மாடல் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்ன கொண்டு போய் இப்படி குழியில தள்ளுறீங்களே. இதுலயும் அவங்க பெரியமா அன்னபூர்ணி அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது, என்னை பத்தி என்ன நினைப்பாங்க யோசிச்சு பாருங்க. தேவைன்னா மல்லியை கூப்பிட்டுக்கிறீங்க, தேவை இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே விரட்டுவீங்களான்னு அவங்க வந்து கேட்குற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்? தலை குனிஞ்சு தான் நினைக்கணும். தாலி கட்டும் போதே போலீஸை கூட்டிட்டு வந்து நிறுத்தினவங்க அவங்க. இப்ப மல்லியை வீட்டை விட்டு வெளியே துரத்துனா சும்மா விட்டுருவாங்களா? ஏன் இப்படி பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு தெரியல. ஆனா இந்த தடவை நிச்சயமா நான் போய் மல்லியை கூட்டிட்டு வரமாட்டேன். நீங்க 2 பேரும் தான் சேர்ந்து போய் மல்லி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். ராஜியும் ரஞ்சனியும் வாய் மேல கை வச்சு நிக்கிறாங்க. அடே அப்பா, விஜய் எந்த அளவுக்கு மல்லிக்காக சப்போர்ட் பண்ணி வரைஞ்சு கட்டிக்கிட்டு வரானே.
இப்போ மல்லியை மட்டும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரலைன்னா நம்மளையும் இந்த வீட்டில் இருக்க அண்டவிட மாட்டேங்கிற மாதிரிலாம் பேசிட்டு போறான். விஜய், நீ என்ன பேசிட்டு இருக்க? போனவளை நாங்க எங்கேன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிறாங்க ராஜி. மீண்டும் இந்த வீட்டுக்கு பிரச்சனை வராம இருக்கணும்னா நீங்க எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துதான்க்கா ஆகணும். நான் வீட்டில் இல்லாத போது மல்லி எப்படி போயிருப்பா? அவளுக்கு நிச்சயமா இந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை இருந்ததானே கிளம்பி இருப்பா. அந்த பிரச்சனை யார் கொடுத்துருப்பா? நீங்க 2 பேர்த்த தவிர வேற யாரும் பிரச்சனை பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்க தான் எப்படியாவது சமாதானம் பண்ணி மல்லியை கூட்டிட்டு வரணும். இப்போ பாருங்க, வெண்பா மல்லி இல்லாம சாப்பிட மாட்டேங்கிறா, தூங்க மாட்டேங்கிறா, அழுகிறா. இவளுக்கும் என்னால சமாதானம் சொல்ல முடியாது. மல்லி வந்தா மட்டும்தான் சமாளிக்க முடியுங்கிறாங்க விஜய். ரஞ்சனி, பாத்தியா? எங்க இருந்தோ வந்தவளுக்காக அக்கால தூக்கி எறிஞ்சு பேசிட்டு இருக்கான். அக்கா நான் இருக்கேங்கிற கூட யோசிக்காம எங்க இருந்தோ வந்தவதான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கானே. இனிமேல நம்ம இந்த வீட்டுல இருந்தா நமக்கு மரியாதை இல்ல. ரஞ்சனி, நீயும் கிளம்பு. நம்ம 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பலாங்கிறாங்க ராஜி. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எந்த மாதிரி முடிவு எடுக்கிறீங்கிறாங்க விஜய். போதும் விஜய், உன் மனசுல உள்ளதை நீ கொட்டிட்ட. இதுக்கு மேலேயும் எங்களுக்கு இந்த இடத்துல மரியாதை இல்ல. ரஞ்சனி, நீ போய் துணிமணிகளை எல்லாம் எடுத்து வை, நாம கிளம்பலாம். ஐயோ ராஜிமா, என்னது பொசுக்குன்னு இப்படி வீட்டை விட்டு வெளியே போலான்னு சொல்லிட்டீங்களே, நம்ம எங்க போறதுங்கிறாங்க ரஞ்சனி. சும்மா ரெடி அப்படின்னு கண்ணசிக்கிறாங்க ராஜி. இதை பாருங்கக்கா, நானா உங்களை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லல. எல்லாமே நீங்க தான் எனக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். நானே மல்லியை வேண்டான்னு சொன்னா கூட, இல்லடா நீ அவ கழுத்துல தாலி கட்டியிருக்க, அவ இந்த வீட்டுல தான் இருக்கணும்னு நீங்க சொல்லியிருக்கணும். ஆனா நான் வீட்டுல இல்லாத போது மல்லியை எப்படா வீட்டை விட்டு வெளியே துரத்தலான்னு நீங்களா சொல்லிட்டு இருந்தீங்க. வெண்பாவோட கேஸ் முடிவுக்கு வந்ததுமே மல்லிக்கு இந்த வீட்டுல வேலை இல்லைன்னு என்கிட்டயே நீங்க சொன்னீங்க. அதை வச்சு தான் நீங்க இப்ப எப்படியோ மல்லியை வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. இப்ப வெண்பா கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. நீங்க மல்லியை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க.